வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க ஒருவே துணை. ஏப்ரல் 11, 2023 புதுவண்ணை தவமையம். இன்னைக்கு மகரிஷியோடைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற புஸ்தகத்திலிருந்து முதல் கவிதை என்னென்னா, மார்கழி மாதங்களிலே என் துணைவி மாக்கோலம் காலையிலே தெருவிலிட்டு ஆர்வமுடன் என்னை நோக்கி அகம்பூரித்து அக்கோலத்தை சுற்றி எழுதுவதற்கு ஒரு பாட்டு சொல்லுமென்பாள். அந்த நேரத்தில் உதிக்கும் சில சொற்றொடரை கோர்த்து சொல்வேன். ஊர்ந்து செல்லும் அவளின் கை விரல்கள் மாவை உதிர்த்தெடுத்தாய் மாற்றும் பலர் காண்பார்கள் அப்படின்னு மகரிஷியா கவி சொல்றார் இல்லையா? டெய்லி புலருது, டெய்லி என் சூரியன் வந்து வெளியே சூரியன் போகுது இல்லையா? அதே மார்கழி மாதத்தில் மட்டும் கோலம் போட சொல்கிறாங்க. ஏன் அந்த மார்கழி மாதங்களிலே என் துணைவி மாக்கோலம் காலையில் தெருவில். ஏன் வேறு ஓசோன் வருது, ஓகே ஒத்துக்கலாம். வேறு என்ன வருது? சுறுசுறுப்பு வருது. வேறு என்ன வருது? ஒன்றும் சிம்பிளாக லாஜிக்கான சாதாரண யோசனை பண்ணி பார்த்தாவே தெரியும். அதுக்கு முந்தின மாதம் ஒரு 2-3 மாதம் முன்னேறி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மழை காலம், காலைல குளிர் காலம் இல்லையா? மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணோம்? தண்ணி எங்கே போகும்? எங்கே சந்து பொந்தெல்லாம் இருக்கோ, என்னென்ன இருக்கோ எல்லாத்துலையும் பூந்து வெளியே போயிடும். இந்த எறும்பெல்லாம் எங்கே உணவு சேர்த்து வைக்குவீங்க? அந்த மாதிரி இடத்துல சேர்த்து வைக்கும். அது என்ன பண்ணணும்? அடிச்சுட்டு போயிடும். அது உணவு எங்கே போகும்? நீங்கள் அரிசி மாவு கோலமாக போடுறீங்க. நீங்கள் என்ன பரவாயில்ல, இப்போ கிடையாது சொன்னீங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நாங்கள் மாவு போடுவோங்க. எப்படியா? கோல மாவில் அரிசி மாவு கலந்து போடுவோம் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் சாப்பாடு வடிங்க, அதில் லேசாக கோல மாவு போடுறோம், சாப்பிடுங்களேன் அப்படின்னு. சாப்பிட முடியாது ஐயா. அதே மாதிரி தான் அந்த உயிரும் அதுதானே சாப்பிடணும். அப்போ அந்த உயிர்களுக்கு சேர்த்து வச்சு ஒரு தண்ணியில் போனாலும் அது உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக கோலம் போடுறது. மாவு அரிசி மாவில் தான் நீங்கள் கோலம் போடணும். இதில் ஏன் மார்கழி மாதத்தில் போடுறாங்கன்னா, எதுக்கு அதை ஒரு கணக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, கடவுள் அப்போ தான் காலையில் எந்திரிப்பாரம்மா. மற்ற நாளில் தூங்க வரோம். ஒரு வருஷம் ஃபுல்லாக தூங்கிட்டு காலையில் அணி தான் எந்திரிப்பார். என்னது சொர்க்கத்தில் மார்கழி மாதம்தான் காலையில், விடியற் காலையில். ஏன்னா மாதங்களில் நான் மார்கழியாய் உள்ளேன் அப்படின்னு கீதையில் சொல்கிறார் கிருஷ்ணன். அப்போ கடவுள் தூங்கினா நம்மளாம் யார் பார்க்கணும்? இதான் ஒரு கேள்வி. அந்த மார்கழி மாதங்களிலே என் துணைவின்னாரு. ஏன் மனைவி சொல்லல? மனைவி தானே அவங்க. மகேஷியா 2 மனைவி 1, துணைவி 1. மனையறம் காப்போர் மனைவியாகவும் துணைவர் நலம் காப்போர் துணைவியாகவும் போற்றப்படுகிறாள் மண் பெண். அதாவது ஏன் துணைவி, ஏன் இந்த விஷயத்தை குறிப்பிடுறேன் அப்படின்னா, மகரிஷியார் கூடுவாஞ்சேரியிலேருந்து கிளம்பும்போது அம்மா 2 வரம் கேட்குறாங்க. ஒன்று, நீங்கள் சென்னையில் இருக்கிற தண்ணியும் நான் கொண்டு வர சாப்பாடாக சாப்பிடணும். 2, நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆனாலும் சரிதான், யார் இந்த தடை இல்லாமல் நேராக அவங்கள நான் பார்க்கணும். அப்போவே அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஐயா இந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் தீர்க்கதரிசி. அதுதான் துணைவி. என் துணைவர் நிலம் கேட்குறாங்க இல்லையா, அவங்க துணைவி. அதுதான் அது மாதிரி சொல்கிறேன். மாக்கோலம் நீங்கள் எப்போ கோலமாவில் போடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மகரிஷியாக மாவில் கோலம் போடணும். அப்போ எப்போ போடணும்? அது கூட எங்கே போடணும்? காலையில் போடணும், தெருவில் போடணும். காலையில் போடணும், தெருவில் போடணும். இன்னும் மாவாசின்னு வீட்டுக்குள்ளே போட்டீங்கன்னா வீட்டுக்கு தேடி வந்து சாப்பிடணும். வந்து சாப்பிடணுன்னு 2வது விஷயம். இப்போ எல்லாத்துக்கும் வேணுமா இல்லையா? அதை காலையில், ஏன் காலையில் போடணும்? ஐயா சொன்ன மாதிரி ஓசோன் வாயு படலும் உடஞ்சிடும். இறங்கி ஒன்றாலும் சுவாச கோளாறுகள், உடல் நோய்கள் எல்லாம் தீர்க்கும். காலையில் இறங்கி நம்ம பண்ணோம் அப்படின்னா, கோலம் போட்டோம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் காலையில் அந்த உட்காந்து எந்திரிக்கும் போது சில குழந்தைகள் இல்லாமல் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் குழந்தை சித்திக்கும்ன்றதுனால முக்கியமான விஷயம் அது. விடிய காலையில் எந்திரிச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறது. அப்போது நிறைய பேர் தெரியாது. நீங்கள் சிக்கல் கோலம் போடுவீங்க. நீங்கள் சிக்கல் கோலம் போடுவீங்களாம்மா?
21 புள்ளி வச்சு சிக்கல் கோலம் போட்டால் எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்? கரெக்டாக 20 நிமிஷம். நீங்கள் கரெக்டாக போட தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த 20 நிமிஷத்தில் போட முடியும். இல்லை என்ன பண்ணுங்க, போட்டு கழிச்சி போட்டு கரெக்டாக போடுறது சர இழுத்துட்டு போயிட்டே நம்ம கரெக்டாக 20 நிமிஷம். 20 நிமிஷம் என்ன அர்த்தம்? ஒரு தியானம். மனம் எண்ணம் நேரையாக இருந்ததுன்னா, ஒரே வாக்கில் இருந்ததுன்னா கரெக்டாக அந்த 20 நிமிஷம் அந்த கோலத்தை போட முடியும். இல்லை முடியாது. அதுதான் 21 புள்ளி வச்சு கோலம் பண்ணணும், சிக்கல் கோலம். நீங்கள் போகிற 4 புள்ளி வச்சுட்டு சரன்னு ஒரு 4 கோலம் எடுத்துட்டு போடுறதில்ல. அதை அவங்க சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க. பெரிய போடுறதில்லை இப்போது. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ கோலம் போடுறதே பெரிய விஷயம். இப்போ கோலம் போல் பெரிய விஷயம் மட்டும் இல்லை, பெண்ணு பார்க்க போனாவே இப்போ புது ஸ்டைல். எங்கள் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது. நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், எங்கள் பையனுக்கு சம்பாதிக்க தெரியாது. என்னங்க அதுதான், எங்கள் பிள்ளைக்கு சம்பாதிக்க தெரியாது சொன்னால் பொண்ணை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு சமைக்க தெரியாது, அந்த குடும்பத்துக்கு கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. கரெக்டுங்களா இல்லையா? இப்போ அதெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு வச்சுங்க. அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் ஆயிடுச்சு. அது பக்கம் போதுன்னு வச்சுங்க, பிரச்சனை இல்லை. ஒழுங்கு அது பாட்டு நல்லபடியாக போட்டோம். அது கூட பாருங்கள், காலையில் தெருவிலிட்டு மகரிஷி சொல்கிறா பாருங்கள், ஆர்வமுடன் என்னை நோக்கி. என்ன ஆர்வமுடன் நம்ம ஆர்வமுடன் என்னை நோக்கி ஒவ்வொரு நாளுமே என்னை பார்த்து, அதுவும் ஆர்வத்தோடு. என்ன ஆர்வத்தோட? என்னை நோக்கி அகம்பூரித்து. என்ன அகம்பூரித்து? அகம்பூரித்து, உள்ளம் பூரித்து. இப்போது கொரோனா வந்தது இல்லையா, நம்மளை காப்பாற்றுனது யார்? நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மரண விகிதாச்சாரம் குறையிறதுக்கு காரணம் யார்? வேறையா? ரசம். இவ்வளோ உணவு வகைகள் இருந்தால் கூட தமிழ்நாட்டு பக்கம் ஏன் ரசம் முதல்ல அவங்க சித்திரங்களை உருவாக்கணும் தான். ரசம் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு, ரசம் எப்படி வைக்கணும் அப்படின்னு. டெய்லி ரசம் சேர்க்குறோமா இல்லையா? ரசத்தில் என்ன போடுறோம்? மிளகு வாங்க வாழணும், சீரகம், பெருங்காயம், ஏதோ ஒரு நிறைய காயமெல்லாம் போடுறோம் இல்லைங்களா? இல்லை மிளகு, சீரகம், பெருங்காயம், நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பாடுலாம் பண்ண தெரியாது. நம்ம சாப்பிட மட்டும் தான் தெரியும். எண்ணெய் போட தெரியும். எனக்கு இந்த சீரகம் இருக்க போங்க, சீர் அகம், உள்ளே போய் அகத்தை சீர் பண்ணுறது தான் சீரகம். கூட அந்த மிளகு, அந்த காரம் அடிக்கிறதுனால தான் நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கும் உடம்புல. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். உலக அளவில் இப்போவும் தமிழ்நாட்டுக்காரங்க நல்ல சிந்திக்கக்கூடியவன், திறமையான பேர் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமே காரம். ஒன்று ரொம்ப காரம் கிடையாது. உடலையும் தூய்மையாக வைத்து கொள்ளக்கூடிய தெரிந்த பழக்கப்பட்டவன் தான் அவன் தமிழன். அதனால தான் சீரகத்தை நம்ம ரசத்தில் டெய்லி சாப்பாடு சேர்த்துக்கணும். 7 நாள் வாரத்தில் அட்லீஸ்ட் 5 நாள் வீட்டில் ரசம் இருக்குமா இல்லையா? அதுதான். அது நம்ம உடம்பை நம்ம நல்லா வச்சுக்க தெரிஞ்சவங்க தான். அதுதான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை நோக்கி அகம் பூரித்துனா உள்ளம் பூரித்து. அதுதான் அந்த ரசம் வந்து அகம் பூரித்து. அக்கோலத்தை சுற்றி எழுதுவதற்கு, கோலத்தை சுற்றி. ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு விதமாக கோலம் போட தான் மக்கள் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்ப்பாங்க. ஒரே கோலம் போட்டதை பார்ப்பாங்களா? இந்த கோலத்தோட எதுவும் போட மாட்டாங்க, இந்த கோலத்தோட எதுவும் போட மாட்டாங்க, போயினே இருப்பாங்க பாருங்க. சிக்கல் கோலத்தில் கூட 21 மட்டும் கிடையாது, எவ்வளோ இருக்குது. 51 இருக்குது, 20 இருக்குது, 10 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது இல்லையா? இதுதான் மாற்றி போடுறதுனால அதை பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது ஐயாவோட கவிதை எதுவும் நல்லா இருக்கும். அதுதான் அம்மா கேட்டுருக்காங்க பாருங்க. அக்கோலத்தை சுற்றி எழுதுறதுக்கு, அந்த கோலத்தை பார்டர் போடுறது போல் சுற்றி எழுதுறதுக்கு ஒரு பாட்டு சொல்லும் என்பால் அப்படிம்பார். அப்போ கவிதைகள் வந்து பாட்டு அப்படி கேட்குறாங்க. அந்த 4 வரியாக அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்கிறாங்க அம்மா. அந்த நேரத்தில் மகிழ்ச்சி பாருங்க, 2 விஷயம் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. அந்த டைம் ஏன்னா எப்போவுமே வந்து ஞானிகள்கிட்ட ஒரு கவிதை இருக்குது. யாருன்னா ஈரோடு மகேஷ் சொன்னுவார். ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போயிருந்தா பேசுகிறார். அணுகுண்டு ஒரு முறை தான் வெடிக்கும், அறிஞர்களின் புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்குமா? அணுகுண்டு ஒரு முறை தான் வெடிக்கும், அறிஞர்களின் புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அவங்கள அர்த்தம் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா உங்கள் மனநிலைக்கு ஏற்ற ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு அர்த்தம் தெரியுமா? அது அப்போ திறக்கும் போதில் வெடிக்குதா இல்லையா? அதான் சொல்கிறேன். அணுகுண்டு ஒரு முறை தான் வெடிக்கும்,
அறிஞர்கள் புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். அதே மாதிரி அந்த அந்த நேரத்தில்ன்றார் மகரிஷியா. அந்த நேரத்தில் அடுத்த சொல்ல சூப்பராக இருக்கும். உதிக்கும் சில சொற்றொடரை உதிக்கும் சில சொற்றொடரை காலையில் எது உதிக்கும்? காலையில் எது உதிக்கும்? சூரியன் உதிக்கும். மகரிஷி என்ன சொல்கிறாரு? அந்த நேரத்தில் எனக்கு உதிக்கக்கூடிய சொற்கள் சூரியன் உதிக்கிற மாதிரி, தினம் தினம் புது புது சூரியன் உதிக்கிற மாதிரி, தினம் தினம் புது புது வார்த்தை அறிஞர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். உதிக்கும் சில சொற்றொடரை கோர்த்து சொல்வேன் அப்படிங்கிறார். சொற்றொடரை கோர்த்து சொல்வேன். நீங்கள் பாப்பா பழக்கிறீங்க, அம்மா அப்படிங்கிற என்ன சொல்லும்? பாப்பா எத்தனை அம்மா நான் சொல்லும் மே 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 பண்ணும். அப்புறமா மேமே இல்லை அம்மா, அந்த எழுத்தை கூட்டி சேர்த்து சொல்கிறீங்களா, கோர்த்து சொல்கிறீங்களா இல்லையா பாப்பா கிட்ட போய்? சொற்றொடரை கோர்த்து சொல்வேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஊர்ந்து செல்லும் அவளின் கை, ஊர்ந்து செல்லும் அவளின், அந்த இது பாருங்கள், அவளின், அந்த நம்ம அம்மா உரிமை எடுக்கிறா பாருங்கள், அந்த இதில் மனைவின் துணைவின்ற உரிமை எடுக்கிற அவளின் கை, விரல்கள், கை விரல்லாம் போடுறாங்க மாவு, சும்மா அப்படி இந்த டிசைன் மாதிரி பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறார் மகிழ்ச்சியா. விரல்கள் மாவை உதிர்த்தெழுத்தாய், மாவை உதிர்த்தெழுத்த, அந்த உதிரக்கூடிய மாவானது எழுத்தா மாறுதான். மகிழ்ச்சி அவர் இடத்துல பேசும்போது சொல்கிறாரு, நான் போட்டிருந்த சங்கல்பம் என்னோட ஒரு 60 வயசுக்கு மேலே என்னுடைய பதிவுகள்லாம் உதிர்த்து புட்டாக உதிர்ந்து போச்சு, உறவுகளெல்லாம் புட்டாக உதிர்ந்து போச்சு, எது மேலே எனக்கு பற்றே இல்லை, எல்லாம் ஈர்ப்புக்கிட்ட, நான் ஈர்க்கக்கூடிய எல்லா விஷயமும் என்னை விட்டு விலகி எனக்கு எது சரியோ அது மட்டும் எனக்கு காட்டுதே படிக்கிறாங்க மகிழ்ச்சியா. அதான் விஷயம். உதிர்த்து, அதான் உதிர்வு. வேறு எதுக்கு உதிரும்? புட்டு உதிரும் இல்லைங்க, மாவு உதிரியாக இருக்கும். அப்போ ஒன்று ஒட்டாது, ஆனால் ஒன்றா ஒட்டா வாயில் போடுவோம். சாப்பாடு அப்படி தான், அரிசியும் தனித்தனியாக இருக்கும், ஒன்றா ஏதாவது கலந்து சாப்பிடுவோம், ஆனால் உதிர்த்து போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆச்சரியமான பூமி பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமான பூமி பந்து, மகிழ்ச்சியோட சில இடத்துல பேசுகிற அந்த வார்த்தை அப்புறம் சொல்கிறேன். பூமி பந்து எவ்வளோ பெருசு? 25,000 மைல் சுற்றளவு உடையது இல்லையா? இந்த மண்ணானது, நீரானது பேஸ்ட் கம்மு போட்டு ஒட்டி வச்சுருக்காங்களா? கீழே குனிஞ்சு மண் எடுத்து உதிரியாக இருக்கும், ஆனால் இவ்வளோ பெரிய பந்து ஒன்றா சுற்றுதா இல்லையா? இப்போ எவ்வளோ ஒரு ஆச்சரியமான பூமி பந்தாக போச்சா இல்லையா? அது மண் எடுத்தால் உதிர்ந்துடும், ஆனால் ஒன்றா சுற்றுது. அதுதான் உதிர்வு. அதாவது பிரபஞ்சத்தில் கீதையிலையும் எல்லா இதுலேயும் சொல்லப்படுது, பிரபஞ்சத்தில் இந்த பூமி இடம் மாறும். ஆல்ரெடி 5000 கோடி வருஷத்துக்கு முன்னே வேறு இடத்துல இருந்தது, இப்போ இங்கே வந்துருக்கு, இதுக்கப்புறம் இடம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மாற்றம் பெறக்கூடியது எல்லாமே, மாறாதது ஒன்றே ஒன்று எதுங்க? சிவம், ஆத்மா, இறைவன், இறைவி. அதாவது இறைவன்னா இறைநிலை, அதுதான் மகிழ்ச்சியாக கரெக்டாக சுற்றோட கரெக்டாக வரணும். இறைநிலை அப்படி கொடுத்தாரு. இறைவன் அப்படின்னா இறைவி வரணும், ஆண்பால் பெண்பால், இரவுன்னா பகல், அந்த மாதிரி. ஆனால் ஒரே தொழிலில் சொல்லணும் அப்படின்னா இறைநிலை அப்படின்றது ஒன்று தான். இறைந்தும் இருக்கும், நிலையாகவும் இருக்கும், அதுதான் இறைநிலை. இறைந்தே இருக்கும், நிலையாகவும் இருக்கும், அதான் இறைநிலை மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. அது எந்த பொருளை உதிர்த்தாலும் ஒன்றா சேர்க்கணும், ஒன்றா சேர்த்து அதனுடைய இயக்கத்தை கொடுத்தது தான். அதாவது சொல்லலாம், அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல் இஸ் மாஸ். மகிழ்ச்சியாக கோல்டன் யூனிவர்சிட்டியில் பேசுகிறார். அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல் இஸ் மாஸ். ஒரு பெரிய பொருள், அது பிரித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, தூள் தூளாக தான் இருக்கும். பிரித்து பார்த்தா தூள் தான் இருக்கும். அதே மாதிரி தான் எழுத்தும் சரி, அந்த மாவு உதிர்த்தெழுத்தாய், அந்த மாவு உதிரியாக இருக்கும், ஆனால் அந்த மாவு சேரக்கூடிய விதம் எழுத்தாக மாறிப்போகுது. எழுத்தாக மாறினாலும் உன் அறிவின் அகத்தில் போய் அறிவினால் செயல் செய்கிறது. அப்போ பிரபஞ்சத்துக்கு தேவையான விஷயங்கள், உலகத்துக்கு தேவையான விஷயங்கள், மக்கள் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குதா இல்லையா? அதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க புராண இதிகாசங்கள். மக்களை நல்வழிப்படுவதற்கு கிடைக்கக்கூடிய புராண இதிகாசங்கள் உதிர்த்தெழுத்தாய் மாறினதுனால்தான், எல்லாம் மாற்றும் பலர் காண்பார் ஆங்கே அப்படிங்கிறார் மகிழ்ச்சியா. பலர் காண்பார் ஆங்கே. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவிதைகள் வர்றதுனால அந்த கவிதையில் மகிழ்ச்சியாக தொகுத்து வச்சுருந்தனால நமக்கு வந்துட்டு மாக்களமாக இந்த மதிவிருந்து இந்த ஒரு புத்தகம் கிடச்சி அதில் பல கவிதைகள், நிறைய விஷயங்கள் அதுதான்.
ஓம் என்று ஜெபிப்பவனை பக்தன் என்போம், அதன் உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம் அப்படிங்கிறார். ஓம் என்று ஜெபிப்பவனை பக்தன் என்போம், அதன் உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம். ஓம் அப்படின்னு ஜெபிக்கிறான்னு கணக்கு போட்டு ஜெபிப்பான். ஓம் 1 சொல்லிக்கிறேன், ஓம் 2 சொல்லிக்கிறேன், ஓம் 3 சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா தூய அன்னை சாரதை சொல்கிறாங்க, கடவுளுக்கு நீ அர்ப்பணிக்கக்கூடிய மந்திரங்களை எண்ணிக்காத, உன்னோட எண்ணத்தில் போயிடும். இல்லை ஓம்னா உருவம் வச்சுருவீங்க. மகர்ஷியை சொல்ல ஓம் என்று ஜெபி பண்ணி பக்தன், அது பக்தன். அதன் உட்பொருள் உணர்ந்தவன ஞானி என்பான். அது அதனோட ஓமோட அர்த்தம் தெரிஞ்சு அவன் ஞானி. அதே போல் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. தந்தைக்கு உபதேசம் பண்ணார்ல ஒருத்தர், அதை எப்படி உட்பொருளை தெரிந்து கொள்வது? ஓம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த எழுத்துப்படி என்னன்னா ஓம் நல்லா சொல்லும்போது தெரியும். மூலாதாரத்திலிருந்து ஒரு ஆற்றல் மேலே எழுந்து உச்சியில் பட்டு மூக்கு வழியாக வெளியே வரும். இம்முன்னும் போது ஓன்னும் போது கீழேருந்து மேலே வரும், இம்முன்னும் போது மேலேருந்து கீழே வரும், மூக்கு வழியாக வெளியே வரும். அப்போது இது உடம்பில் இருக்கக்கூடிய காற்றானது, ஆக்சிஜன் ஆனது அந்த இயற்கை பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடல்நிலையை வைத்துக்கொள்ளுமா. அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தில் கரைந்து போகிறீங்களா இல்லையா? கரைந்து போம் தன்முனைப்பு. இந்த உடல் இருக்குதுன்னு நினச்சாவே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உடம்பு இல்லைன்னு நினச்சா நீ வாழலை, பிரபஞ்சத்தில் இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஞானிகள் ஜீவசமாதிலாம் அடைகிறாங்கன்னா இந்த காற்றையும் பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்றையும் ஒன்றாக்குறதுனால அவங்க ஜீவசமாதி ஆயிரம், உடம்பு கட்டு போட்டுக்கிறது. அப்போ அதுக்கு பேஸான எழுத்து இந்த ஓம். அது பக்குவமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். அதான் ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் வித்தியாசம் இதுதான். பக்தர்கள் சொல்கிறத மட்டும்தான் செய்வாங்க, ஞானிகள் விவரமாக அறிந்து கொண்டு செய்வாங்க. இப்போ அதுக்கு நான் மகரிஷியை நான் விவரமாக அறிந்து கொண்டு செய்வதற்காக நான் பல வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. உடலுக்கு உடல் பயிற்சியும், மனதுக்கு தியான பயிற்சியும், நோய் எதிர்ப்பாற்றலுக்கு காயக்கல் பயிற்சியும், மனமையதுக்கு குடும்ப அமையத்துக்கு அகத்தாய் பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. இது முறையாய் பயின்று வாழ்வோம் வளமுடன், வாழும் நாள் வரையிலேன்னு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.